விழாக்கால சலுகையாக கோஆப்டெக்ஸ் வழங்குகிறது 30% சிறப்பு தள்ளுபடி. கோஆப்டெக்ஸ். ருத்ரா, என்ன சொல்றீங்க? இன்னும் ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கலையா? இல்ல சார். அது எப்படி கிடைக்காம இருக்கும்? நீங்க விசாரிச்ச லட்சணம் அப்படி. என்கிட்ட இப்படி ஒரு பதில் சொல்றதுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு? கேஸ சீரியஸா விசாரிக்கிற வழியை பாருங்க, இல்ல உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். கதிர், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? காவியா, இங்க எதுக்கு வந்த? சொல்றது கொஞ்சம் கேளு. இதுக்கு மேல நீங்க சொல்றத நான் எதுக்கு கேட்கணும்? நான் எவ்வளவு சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? திரும்ப இங்கேயே வந்து நிக்கிறீங்களே. சொல்றது ஒரு ஏண்டி, நிமிஷம். நான் உன்கிட்ட எவ்வளவு தடவை சொல்லியிருப்பேன், என் புருஷன் கூட சுத்தாதன்னு. ஆனா மறுபடியும் நீ இவரை இங்க கூட்டிட்டு வந்திருக்க. உன்னெல்லாம் என்னடி சொல்றது? காவ்யா, கொஞ்சம் பொறுமையா பேசு. இங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது. நான் எதையும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ என் புருஷன் கூட சுத்திட்டு இருக்கிறது தப்பு தானே? நான் அதை கேட்கதான் செய்வேன். ருத்ரா, வாட் இஸ் திஸ்? என்ன நடக்குதுங்க? இவங்க யாரு? எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க? நான் சொல்றேன் சார். முதல்ல இங்க நிக்கிறாங்களே ருத்ரா, இவ மேல நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்டா? என்னமா பிரச்சனை? இவர் என்னோட புருஷன்னு தெரிஞ்சோம் ருத்ரா இவர் மேல ஆசைப்பட்டு எப்படியாச்சும் இவரை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா. காவியா, என்ன பேசுற நீ? எங்க போனாலும் இவரை கூடவே கூட்டிட்டு சுத்திட்டு இருக்கா. இல்ல சார். எங்களுக்கு கல்யாணம் ஆன அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் இவருக்கு ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட அதோ அவ கூட தான் இருக்காரு. நானும் எத்தனையோ தடவை பார்த்துட்டு இருந்தேன், இவ கேட்கவே மாட்டேங்கிறா. நீங்களே கொஞ்சம் என்னன்னு விசாரிங்க. ருத்ரா, என்ன இதெல்லாம்? இல்ல சார். தயவு செஞ்சு உங்க பர்சனல் விஷயத்தை எல்லாம் இங்க கொண்டு வராதீங்க. இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும். சாரி சார். இவங்க கிட்ட என்னன்னு பேசி அனுப்புங்க. எஸ் சார். நான் இந்த அளவுக்கு இறங்குவேன் நீ எதிர்பார்க்கல. இனிமே கண்ட்ரோல் பண்ணி என்ன நிறுத்துனன்னு வை, நான் இன்னும் எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன். காவ்யா, காவியா, எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? அமைதியா இருக்க மாட்டியா? என்னால அமைதியா இருக்க முடியாது. நான் சொல்றத நீங்க கேளுங்க. அமைதியா இரு. இங்க பேச வேண்டிய விஷயம் கிடையாது. காவியா, நான் சொல்றத கேளு. என்னால கேட்க முடியாது கதிர். சத்தம் போடாத சொல்றேன்ல. சத்தம் போடாதடி. கதிர், சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்க. இவச்சே எதுவும் பேசாத, வெளியே போய் பேசு. ஓடி வெளியே. ஓ காவ்யா, காவ்யா. கதிர், எதுக்கு இப்ப காவ்யாவை அடிச்சீங்க? என்னங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கா அவ பாட்டுக்கு. நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அதுக்காக இப்படி அடிப்பீங்களா? தப்பு கதிர். எதுவா இருந்தாலும் பேசிதான் தீர்க்கணும். ஏங்க நான் கதிர், முதல்ல இவ்ளோ பிரச்சனைக்கு காரணம் நீங்க வீட்டுக்கு போகாம இங்க இருக்கிறதுதான். நான் தான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்ல. இப்ப பாத்தீங்கல்ல என்ன நடந்துச்சுன்னு. இங்க பாருங்க, காவியா பேசின விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா அவளோட கோபம் நியாயமானதுதான். ப்ளீஸ் கதிர், நீங்க முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க. சொல்றேன்ல, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க வீட்டுக்கு போங்க. May I come in, sir? Yeah, come in. சார், அந்த 2 பேருக்கும் மயக்கம் தெளிஞ்சிருச்சு சார். Okay, come.
சிஸ்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே டாக்டர். இருங்க இருங்க, வெயிட் பண்ணுங்க, வருவாங்க. எந்திரிங்க. டாக்டர் திடீர்னு மயக்கம் வந்துருச்சு. அது ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் 2 பேருமே கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க. அதான் இன்ஜெக்ஷன் போட்ட உடனே உங்களுக்கு மயக்கம் வந்துருச்சு. பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் உங்களுக்கு விட்டமின் டேப்லெட் பிரிஸ்கிரிப்ஷனில் எழுதி தரேன். அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க, எல்லாம் சரியாயிடும். சிஸ்டர், அந்த பிரிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. டாக்டர் ம், அப்போ நாங்க ரத்தம்லாம் கொடுக்க முடியாதா? பரவாயில்லம்மா, முதல்ல உங்க ஹெல்த்தை நல்லபடியா பாருங்க, அதுதான் முக்கியம். மணி சார், இவங்களை பத்திரமா கூட்டிட்டு போங்க. ஓகே சார். ஓகே சார். போயிட்டு வரோம் டாக்டர். போயிட்டு வரோம் டாக்டர். போயிட்டு வாங்க. வாங்க வாங்க. டாக்டர் வாங்க சிஸ்டர். இந்தாங்க ரிப்போர்ட். சரி, நீங்க போங்க. எஸ். என்னாச்சு விக்ரம்? வைரஸ் பிளட்டோட நல்லா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு எதுவுமே புரியல விக்ரம். ராகினி, அப்போ கரெக்டா நம்ம டீலர் கிட்ட இருந்து மெடிசனை இறக்கணும்னா நாம வைக்கிறது தான் வேலை. இந்த டீல் மாதிரியே என்கிட்ட இதுக்கு முன்னாடி ஒரு ஃபாரின் டீலும் வந்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி நான் ருத்ராவை பழி வாங்குறதுக்காக அதை வேற மாதிரி யூஸ் பண்ணிட்டேன். அதனால அந்த டீல்ல அப்போ என்னால ஏர்ன் பண்ண முடியல. ஆனா இப்போ அதே டீல் டைரக்டா என் கைக்கே வந்திருக்கு. இந்த தடவை நான் அதை மிஸ் பண்ணுவேனா? So I call this perfect. ஓ சூப்பர் விக்ரம், உண்மையிலே நீ பெரிய ஆள்தான். இப்படி ஒரு டீலை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனிவே பெஸ்ட் ஆஃப் லக் பார்ட்னர். Thank you. ஹலோ டாக்டர் ராகுல், நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டாக்டர் பிரசாத்னு யாரையாவது தெரியுமா? ஓ ஓகே, தேங்க்யூ. டாக்டர் ராகுலுங்களா? நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணியிருக்கேன் சார். உங்க கூட டாக்டர் பிரசாத்னு யாராவது படிச்சிருக்காங்களா? ஓ இல்லையா? ஓகே சார், தேங்க்யூ. ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் கால் பண்ணோம். தேங்க்யூ. The subscriber is out of coverage. Please try again later. என்னாச்சு சார்? நாட் ரீச்சபிள்னு வருது ருத்ரா. யாரு சார்? டாக்டர் பிரசாத்தோட ஒய்ஃப் கால் பண்றாங்க. சரிங்க சார், அட்டென்ட் பண்ணி என்னன்னு கேளுங்க. ஹலோ, என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு டாக்டர் ராகுல பத்தி கேட்டீங்கல்ல, அவரோட கல்யாண போட்டோ கிடைச்சிருக்கு சார். அப்படியா? அப்ப அதை உடனே எனக்கு அனுப்பிச்சுடுங்களேன். இதோ அனுப்புறேன் சார். என்ன சார் சொன்னாங்க? ருத்ரா, அந்த ராகுலோட போட்டோ கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு அனுப்ப சொல்லியிருக்கேன். சரி. இதோ அனுப்பிட்டாங்க. அது எனக்கு அனுப்புங்க. சரி, அனுப்பிச்சிட்டேன் பாருங்க. செல்லம், உனக்கு இந்த வீட்ல இருக்க பிடிச்சிருக்கா? ஸ்கூல்ல பசங்கெல்லாம் உன்கிட்ட நல்லா பேசுறாங்களா? பேசுறாங்க. ஸ்கூலுக்கு போனா ஏண்டா குட்டிமா சரியாவே சாப்பிட மாட்டேங்கிற? நான் கொடுத்து அனுப்புற சாப்பாட்டுல பாதி மட்டும் சாப்பிட்டுட்டு மீதியா அப்படியே எடுத்துட்டு வர. ஏன்? என்னால அங்க சாப்பிட முடியல. இப்ப நான் ஊட்டி விட்டா மட்டும் நல்லா சாப்பிடுறியே, அப்ப அம்மா உனக்கு ஊட்டி விடலன்னா சாப்பிட மாட்டியா? வீட்ல தான் அம்மா உனக்கு ஊட்டி விட முடியும், ஸ்கூலுக்கு நான் வர முடியாதுல்ல. அதனால இனிமே நான் கொடுத்து அனுப்புற சாப்பாட்டை மிச்சம் வைக்காம சாப்பிடணும்.
செல்லம். எனக்கு போதும்மா. சரி, தண்ணி குடி. ஜனனி குட்டி, மேடம், ஏய் ஜனனி குட்டி, வா 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 வா. எப்படி இருக்கீங்க குட்டிமா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே. ஸ்கூலுக்கெல்லாம் கரெக்டா போறீங்களா? போறேன். குட் கேர்ள். இரு, இங்க பாத்தியா? உனக்கு சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். எடுத்துக்கோ. தேங்க் யூ ஆண்டி. சரிடா தங்கம். சோ ஸ்வீட். சரி ஜனனி, உங்களுக்கு இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சூப்பர். உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டாங்களா? இருக்காங்க. சரி, சூப்பர்டா தங்கம். என்ன மஞ்சுளா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மேடம். சரி, ஜனனிக்கு ஸ்கூல்லாம் ஓகே தானே? ஏதாச்சும் ப்ராப்ளம்னா உடனே சொல்லு. நம்ம வேற ஸ்கூல் மாத்திரலாம், சரியா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல மேடம். இவளுக்கும் அந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி மேடம். என்ன மஞ்சுளா? உங்களை ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன? நான் பார்த்த வரைக்கும் உங்ககிட்ட குறைன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் இப்ப உங்க வீட்டுக்கு புதுசா வேலைக்கு வந்தவ. ஆனா எனக்கு அப்படி ஒரு நினைப்பே வராத அளவுக்கு ஏதோ எங்களோட சொந்தக்காரங்க மாதிரி எங்களை நல்லா பாத்துக்கிறீங்க. யாராவது வெளியாளுங்க பார்த்தாங்கன்னா இவ ஏன் பொண்ணா இல்ல உங்க பொண்ணான்னு அவங்களுக்கு டவுட்டே வந்துரும். அந்த அளவுக்கு என் பொண்ணையும் நல்லா பாத்துக்கிறீங்க. இவ்ளோ நல்லவங்களா இருக்கிற உங்களை விட்டுட்டு ஏன் மேடம் உங்க ஹஸ்பண்ட் தனியா போயிட்டாரு? இந்த கேள்விக்கான பதில தான் நான் இப்ப வரைக்கும் தேடிட்டு இருக்கேன் மஞ்சுளா. நான் கடவுள்கிட்ட கூட அப்பப்ப கேட்பேன், எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை? நான் என்ன பாவம் பண்ணேன்னு? இதுதான் என்னோட விதினா நான் என்ன பண்றது? கவலைப்படாதீங்க மேடம். உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். உங்க ஹஸ்பண்ட் ஒரு நாள் கண்டிப்பா உங்களை தேடி வருவாரு மேடம். மேடம், உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரவா? இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நீ குழந்தைய கூட்டிட்டு போய் தூங்கவே. சரி மேடம். காவியா, என்ன இருந்தாலும் நான் உன்னை அப்படி அடிச்சிருக்க கூடாது. நீங்க என்ன அடிச்சது வலிக்கல கதிர். ஆனா அந்த ருத்ரா முன்னாடி என்ன அடிச்சீங்க பாருங்க, அதுதான் எனக்கு வலிக்குது. யாரை என் வாழ்நாள் எதிரியா நினைச்சிட்டு இருக்கணும் அவளை நான் திட்டினதுக்கு என்ன நீங்க அடிச்சீங்க பாருங்க, அதுதான் கதிர் எனக்கு வலிக்குது. அம்மா, நான் எதுக்காக அப்படி பண்ணேன்? உங்களுக்காக தானே கதிர். நீங்க அவ கூட சுத்துறது பிடிக்காம தானே, அதுக்காக தானே எல்லாத்தையும் பண்ணேன். கதிர், நீங்க என்னோட புருஷன் கதிர். ஏன் புருஷன் கூட இன்னொருத்தை பழகிட்டு இருந்தா என்னால எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? ஐயோ காவியா, ஏன் திரும்ப திரும்ப இப்படி தப்பாவே பேசிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் ருத்ராவுக்கும் நடுவுல எதுவுமே இல்ல காவியா.
எதுவும் இல்லல்ல, எதுவுமே இல்லல்ல. சரி, நீங்க நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அவகிட்ட பேச மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல, இப்ப அது என்ன ஆச்சு? கதிர், நான் அவ்வளவு சொல்லியும் திரும்ப திரும்ப ஏன் அவகிட்ட பேசுறீங்க? காவ்யா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல. நான் தான் என் ஃப்ரெண்டு இறந்துட்டான், அந்த கேஸ் விஷயமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல. இப்பவும் அது சம்பந்தமா தான் நான் ருத்ராவை பார்க்க போயிருந்தேன். போன இடத்துல இன்னொரு மர்டர். அதுக்கான க்ளூவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீயே பார்த்தல்ல, நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தானே இருந்தோம். எதுக்கு காவியா என் மேல நம்பிக்கையே இல்லாம ஏன் அப்படி சந்தேகப்பட்டுட்டே இருக்க? கதிர், இதுக்கு பேரு சந்தேகம் இல்ல கதிர், பொசசிவ்னஸ். என்ன விட அவளுக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறேங்கிற பொசசிவ்னஸ். சரி சரி, சரி, கடைசியா நான் எப்போ ஹாஸ்பிடல் டியூட்டிக்கு போனேன்னு சொல்லுங்க பாப்போம். தெரியாதுல்ல? நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அந்த ருத்ரா எப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா, எப்ப வீட்ல இருந்தா, எப்ப வெளியில போனா, எங்க போனா, எல்லாமே இப்படி எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்களும் அவ கூடயே தானே இருக்கீங்க, என் கூட எங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க. அப்போ எனக்கு பொசசிவ்னஸ் வரதானே செய்யும். என் பொசசிவ்னஸ் ஒரு கட்டத்துக்கு மேல கோவமா மாறதா செய்யும். அதான் நான் இப்படி பண்ணேன். காவியா, நானும் ருத்ராவும் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்தே ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்கோம். இப்பவும் அதே மாதிரி தான் இருக்கோம். எங்க ரிலேஷன்ஷிப் அதை தாண்டி போனதே இல்ல, போகவும் போகாது. ஓகே, போனதெல்லாம் போட்டும், நான் விட்டுறேன். எல்லாத்தையும் மறந்துடலாம். இப்போ ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா? இனிமே நீங்க ருத்ரா கூட பழக கூடாது, பேசக்கூடாது. உங்களுக்கு ஃப்ரெண்டு, லவ், லைஃப் எல்லாமே நான் மட்டும்தான். ஓகே? முடியாது காவியா, என்னோட இஷ்டம். எப்படி சொன்னாலும், எத்தனை தடவை சொன்னாலும் இந்த விஷயத்துல நான் யார் பேச்சும் கேட்கறதால கேட்கவும் மாட்டேன். அதனால முடிஞ்சா என்ன புரிஞ்சுக்க பாரு, இல்லன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. என்னால எதுவும் பண்ண முடியாது. பாட்டி, சூப்பரா இருக்கு. நீங்களா செஞ்சீங்க? ஆமாடி செல்லம், இங்க வரேன்னதுமே எனக்கு உடனே ஓ ஞாபகம் வந்துச்சா, அதான் நானே உனக்கா செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். அப்ப வேலு மாமாக்கு எதுவும் எடுத்துட்டு வரலையா? அவனுக்கும் அதிர்ஷ்டம்னா ரொம்ப பிடிக்கும். அனு, அப்ப பாட்டி இது உனக்காக எடுத்துட்டு வரல, அவங்க மகனுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, வேலுவுக்கும் இது பிடிக்கும் தான். ஆனா இந்த தடவை இத நான் எடுத்துட்டு வந்தது என் பேத்திக்காக தான். சாப்பிடு செல்லம். அப்புறம் வேலு நடந்ததெல்லாம் சொன்னாம்மா. எல்லாம் விதிம்மா. நீ நல்லது நினைச்சு ஒண்ணு பண்ணுனா எல்லாரும் அதை தப்பாதான் புரிஞ்சுக்கணும்னு இருக்கு போல இருக்கு. ஆனா எல்லாம் சரியாயிடுமா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஏன், நானே ஆரம்பத்துல உன்னை தப்பாதான் நினைச்சேன், அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன்ல. அதே மாதிரி உன் சித்தப்பாவும் உன்னை புரிஞ்சு பாருமா. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குமா. ஏன்னா இப்ப என்ன வெறுக்கிறவங்க யாரும் கெட்டவங்க கிடையாது, சூழ்நிலை தான் அவங்களை இப்படி எல்லாம் மாத்திருக்கு. அதே சூழ்நிலை அவங்களுக்கு உண்மை என்னன்னு ஒரு நாள் புரிய வைக்குமா. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாதாமா நடக்கும். அப்புறம் அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயமா?
எல்லாமே சந்தோஷமான விஷயம்தாம்மா. இத நான் உங்ககிட்ட நேர்ல சொல்லணும்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஐயோ ருத்ரா மேடம், இப்ப வேண்டாமே. வேலு, இப்ப சொல்லாம வேற எப்ப சொல்ற? நான் உன்னை அன்னைக்கே ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட சொல்லுன்னு சொன்னேன். ஆனா நீ தான் நேர்ல சொல்லிக்கலாம்னு சொல்லி சமாளிச்சுட்ட. இப்பதான் அம்மா நேர்லயே வந்துட்டாங்கல்ல, இப்ப நான் சொல்லிதான் ஆவேன். அது பொறுமையா சொல்லிக்கலாம். இல்ல வேலு, எனக்கெல்லாம் உன் மேல நம்பிக்கையே இல்ல. நீ இத இப்போதைக்கு அம்மா கிட்ட சொல்லவே மாட்ட. இல்ல மேடம், நேரம் பார்த்து நான் சொல்லிக்கிறேன். ஏய் இரு, என்ன விஷயம்மா? நீ சொல்லுவேன்னு சொல்ற, அவன் வேண்டான்னு சொல்றான். எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. அது ஒண்ணும் இல்லம்மா, உங்க மகனுக்கு ஒரு வழியா கல்யாணம் பண்ணிக்கணும்னு எண்ணம் வந்துருச்சு. என்னம்மா சொல்ற? இதையும் அவன் சொல்ல வேணான்னு சொல்றான். ஏய், இதையேண்டா என்கிட்ட சொல்றதுக்கு தயங்குற? சொல்ல வேண்டியதானே? அம்மா, எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் சொல்லி இருக்க. இதோ இப்பவே புரோக்கருக்கு போன் பண்ணி ஒரு நல்ல பொண்ணா பார்க்க சொல்றேன். ஆமாமா, உங்க மக உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் வைக்கலாமா? அது அவனே ஒரு பொண்ணை பார்த்துட்டான். பொண்ணு பார்த்துட்டானா? டேய், என்னடா யாரையாச்சும் காதலிக்கிறியா? என்னடா அது? ஒரே நாள்ல இத்தனை அதிர்ச்சியை நான் எப்படிடா தாங்குவேன்? நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதே பெரிய விஷயம். இதுல ஒரு பொண்ணை வேற காதலிக்கிறேன்னு சொல்றீங்க. ஏன், எனக்கெல்லாம் அதெல்லாம் வராதா? அது சரி, பொண்ணு யாரு? அது எல்லாம் நமக்கு தெரிஞ்ச பொண்ணுதாமா. என்ன தெரிஞ்ச பொண்ணா? யாரம்மா சொல்ற? அது நம்ம சுகுணாதாமா. விழாக்கால சலுகையாக கோஆப்டெக்ஸ் வழங்குகிறது 30% சிறப்பு தள்ளுபடி. கோஆப்டெக்ஸ்.